வணக்கம் மக்களே. என்ன கேட்டா ஸ்டாக்ஸ்ல கவனம் செலுத்துறதை விட நிஃப்டி பெஸ்ட் மாதிரி தெரியுது. இந்த நிஃப்டி பாருங்களேன், எத்தனை வருஷம் 2023 24ன்னே வச்சுக்குங்க. இந்த இடம் பாருங்க 20,000. இந்த இடத்துல 20,000 இருக்கானா? இப்படி பார்ப்போம். 20,000 இந்த இடத்துல இருக்கான். நிஃப்டி எத்தனை மாதம் சொல்லுங்க இங்கிட்டு? 24ன்னா 6 மாதம். 6 மாதத்துல எவ்வளோ கொடுத்துருக்கான்? 23,000. 3,000 புள்ளி 6 மாதத்துல ஏறி இருக்கு. இதுவே ஸ்டாக்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இதுலையுமே ஏற்ற இறக்கங்கிறது இருக்கு. இப்படி வந்தாலுமே அவன் ஏறிக்கிட்டே தான் இருக்கான். நமக்கு தொந்தரவே இல்லாத ஒரு இதாக எனக்கு தோணுது இப்போ பார்த்தா. தனியான ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய மார்க்கெட்ல வீழ்ச்சி வந்து அப்படி வந்தாதான் அது அப்படி வருதே தவிர, மித்தபடி அது ஒரு பெருசா நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு வழி, ஈஸியான வழி மாதிரி தெரியுது. இதுல இப்போ நடந்துச்சு பாருங்க. இப்போ இந்த எலெக்ஷன் இதுல இந்த இடத்துல ஏறினாம் பாருங்க, ஒரு ஏத்தம் ஒண்ணு. இது அதுக்கு முன்னாடியே இந்த இறக்கம் இருக்குல்ல, இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்ப கூட நான் பாத்துட்டு இருந்தேன். அப்ப நான் வீடியோ போட முடியல. எனக்கு என்னோட இது எப்படி இருந்துச்சுன்னா, எங்க மிஞ்சி போனா இந்த இந்த இடத்த வருவான், இந்த 22 வருவான், ஃபர்ஸ்ட் இதுல வருவான். அப்படியே போனா கூட கடைசி எங்க வருவான்? இந்த இந்த 21 வருவான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டே நான் இருந்தேன். ஆனா எப்ப அவன் இந்த இடத்துல அவன் இருக்கிறப்ப, இதுல இருக்கிறப்ப அப்படி ஒரு கணக்கு நான் போட்டுட்டு இருந்தேன். அது 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இந்த இது ஏறினாம் பாருங்க, ஒரு ஏத்தம் ஒண்ணு. அது எலெக்ஷனோட ரிசல்ட்டே ஏதோ சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி இது நிறைய பேர் அந்த ரீட்டைல் இதுல எல்லாம் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுத்த நாளும் இதே மாதிரி ஒரு ஏற்றம் வரும்னு நிறைய பேர் அதுல என்ட்ராவாங்க. அத அவனோட ஏத்தமே எனக்கு ஒரு விதமா இருந்துச்சு. இது என்னது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அதை எதுவுமே நான் பண்ணல. இருந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பண்ணினேன். நான் அந்த டாடா மோட்டார்ஸ்ல ஏதோ ஒண்ணு பண்ணினேன். ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால அது ஏதோ ஒண்ணு பண்ணேன். அடுத்த நாள் இறங்கினுச்சு பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இறங்கல. நம்மளோட கணக்கு என்ன இருந்துச்சு, அது இப்படி வந்து வந்து வரும்னு. அவன் அந்த கொஞ்சமா மொத்தமா வர்றது ஒரேடியா இந்த 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 சப்போர்ட்டுக்கு வந்தான். ஒரேடியா அந்த ஒரே நாள்ல வந்துட்டு அதுக்கு அடுத்து ஏறான். அதுக்கு அடுத்த நாளும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அடுத்த நாள் கொஞ்சம் அது இம்ப்ரூவ் தெரிஞ்சுது. இது அது நமக்கு மறுபடியும் அது சரியாகுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி திருப்பியும் கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கான் பாருங்க. திருப்பியும் அது இங்க வந்து நிக்குது அழகா. இப்போ இந்த வேகத்துக்கு நமக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் எல்லாம் இந்த மாதிரி ஏறினுச்சா? எல்லாமே கீழே தான் வந்துச்சு. சில இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க. இது என்னது? இந்த மசகன் டாக். அதுவும் வந்து எங்க இருந்துச்சு நமக்கு? அது நல்ல ஒரு ஏற்றம் இங்க கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல இங்க இருந்து இந்த ஏற்றம் இங்க கொடுத்துட்டு இருந்துச்சு. எவ்வளவு? 2250 இருந்து இங்க 3250க்கு மேல அது போனுச்சு. 3500 தொடுற மாதிரி போனுச்சு. இந்த மார்க்கெட் இது கீழே அந்த ரெண்டே நாள் பாருங்க. அந்த ரெண்டே நாள்ல எங்க வந்திருக்கு? மறுபடி 2280 மறுபடி வந்து தொட்டுட்டு அது அந்த 2 நாள்ல அதோட இது எவ்வளவு நாள்ல உள்ள ஏற்றம்? கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரத்துக்கு உள்ளது. அந்த 2 நாள்ல இறங்கிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகி அது வந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான். இந்த 2 நாளுக்குள்ள யாரும் சிக்கிக்கிட்டாலே தவிர இல்லைங்கிறப்ப இதையுமே இன்னும் அது என்ன ஆகும்? இந்த 2 நாள் விழுகுதுங்கிறப்ப இன்னும் ஒரு 3 நாள் விழுவுங்கிற மாதிரியானது ஒண்ணு தோணும். ஆனா அது அப்படி பண்ணல. அந்த ஒரு 3 நாளுக்குள்ள ரொம்ப பெரிய, அது எவ்வளவு தூரம் கீழே வர முடியுமோ அவ்வளவு தூரம் வந்துருச்சு. திருப்பி மறுபடியும் எங்க போய் நிக்கணுமோ அங்க வருது. அதுக்கு அடுத்து திருப்பி இதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இந்த 3500க்கானது திருப்பி இந்த மாதிரி ஸ்டாக் இப்ப நிறைய. இப்ப நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா கீழே போய் மறுபடி திருப்பி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே அந்த 2 நாள்ல நமக்கு கீழே போய் திருப்பி மேல வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ஐஓபி
இந்த ஐஓபி வந்து திடீர்னு போணுச்சு பாருங்க. எங்க இதுல இருந்து இந்த 60 இங்க இருக்கு பாருங்க. இதுல இருந்து இந்த 74 இந்த 75 தொட்டுது. திருப்பி இந்த 60க்கு வர்றதுக்கு கண்டிப்பா அது 1 மாசமாவது எடுக்கும். அதோட அதோட இதுக்கு வந்து இந்த பாருங்க, இப்படி ஏப்ரல்னா இந்த அடுத்து மே, இந்த மேய்னா அடுத்து இப்படி ஜூன், இப்படிதான் அது வந்துட்டு இருந்துச்சு. அது எடுத்துக்கிற காலம் அப்படி இருந்தது. ஆனா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ள வந்த கூத்து எப்படின்னா, அது 2 நாள்ல அதோட இங்க வந்து தொட்டுருச்சு. இந்த 58 அது வந்து தொட்டுருச்சு. திருப்பி பாருங்க, அதோட பாதி ரேட்டுக்கு அது போயிருச்சு. திருப்பி அருமையான வேலை செஞ்சிருக்கு. எல்லா ஸ்டாக்லயுமே அந்த மாதிரி நான் வழக்கமா பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நான் திரும்ப போய் பாக்குறேன். அதே மாதிரிதான் இருக்கு. ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த 2 நாள் வீழ்ச்சி வந்து நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ரொம்ப காலம் வெயிட் பண்ணாத அளவுக்கு திருப்பி அடுத்த ஒரு வாய்ப்பை சீக்கிரமாவே கொடுத்துருக்கு. அது மாதிரி அதுக்கு அடுத்து இந்த டிசா இந்தியா, அதுவும் அப்படிதான். அது நான் போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். 13,000 என்னமோ அதோட லோ இருந்துச்சு. இங்க இருந்துச்சு 13,500 அதோட லோ இருந்துச்சு. இது வந்து ஒரு வாரத்துல கொடுத்த இது 17,000. இந்த 3,000 வந்து அது ஒரு வாரத்துல கொடுத்த ப்ராஃபிட். இதுக்கு திருப்பி அதே மாதிரி ஒரு வாரம் எடுக்கணும். ஆனா நான் ரொம்ப நாளா ஒரு வாரமா, ஒரு நிமிஷம், 5ஆம் மாசம் மே மாசம் 16ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஆமா 15 நாள் எடுத்திருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அதுக்குள்ள அது அவ்வளவு தூரம் சீக்கிரமா இது வந்து திருப்பி வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமா திருப்பி அந்த 14 தொட்டு இங்க 13க்கு வரல. அது நார்மலா வரதா இருந்தா அப்படி வரும். இது இந்த ஃபாஸ்டான இது திருப்பி டக்குன்னு திருப்பியும் ஒரு வாரத்துக்குள்ள மறுபடியும் இது பண்ணிட்டு திருப்பி போய் இங்க வந்து சஸ்டைன் பண்ணிருக்கு 15,360. இது திருப்பி அது இங்க மறுபடியும் 17,000க்கு மறுபடியும் இது ஒரு நல்ல சீக்கிரமாவே இந்த ப்ராஃபிட்டை சீக்கிரமாவே பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குது. இது எல்லாத்துலயுமே இது நான் போன வீடியோல நான் இது சொல்லியிருந்தேன். இந்த டிசா இந்தியா ஒரு ஸ்டாக்கே இப்ப இந்த மாதிரி நமக்கு 3,000 ரூபாய் கொடுத்துருக்கு. திருப்பி அதுக்கு அடுத்து திருப்பியும் அதுக்கான வாய்ப்பு இதுல இருக்குன்னு நான் பாக்குறேன். அடுத்து வந்து என்ன சொன்ன, டாடா மோட்டார்ஸ். அது நான் வழக்கம் போல சொன்ன அதோட சப்போர்ட் இதுதான். இது 946, 1046 இதுதான் அதோட. இதுக்குள்ள உள்ள 100 ரூபா தான் நான் சொன்னேன். அது திருப்பி இந்த இடத்த நான் சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து திருப்பி அது அந்த 1040க்கு இது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு. இது எலெக்ஷன்ல பண்ண குழப்பம். அது எங்க வந்திருக்கு பாருங்க, இந்த 880. இந்த 880 நார்மலா இது பண்றப்ப வராது. அப்ப இது ஒரு வாய்ப்பு தானே. அது வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம வாங்கி போடுறதுக்கு. நார்மலா வந்தா அது இங்க வராது. ஆனா அப்படி வருதுன்னா இது கீழே வரல. டக்குன்னு எங்க போய் மறுபடி விட்ட இடத்துல இருந்து அதோட சப்போர்ட் எதுவோ அதுல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே அதுக்கான திரும்பவும் மீண்டும் ஒரு வாய்ப்பை நல்ல விதமா கொடுத்துருக்கு. அடுத்து வந்து என்சிசி. இது வந்து நான் ரொம்ப நாளாச்சு இது பார்த்து. இது வந்து பிரேக் அவுட் ஆகி இருக்கு. இது வந்து மந்த்லி சார்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த மந்த்லி சார்ட்ல இது வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. இங்க இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. என்ன பார்ப்போம்னுட்டு பார்த்தேன். வழக்கமா போற இதை விட கொஞ்சம் இதா இருக்கு. இதுதான் அந்த விஷயமே. இப்படி இருந்துச்சுன்னா இங்க அது பிரேக் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. டேல பார்த்தோம்னா தெரியும். டேல வந்து நார்மலான இதுதான். இந்த பாருங்க. ஆனாலும் இது வந்து என்னோட பழைய இதுல வந்து என்சிசியோடது 225ஓட அதோட ஹை இருந்துச்சு. நான் அதுக்கு மேல அது பார்க்கல. இப்ப வந்து எங்க இருக்கு, 320க்கு மேல வந்துருச்சு. இது வந்து இந்த வேகம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமானதா தெரியுது. இந்த வேகம் வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல அது கொண்டு போகுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஒரு நிலையில அது போயிட்டு இருக்கு. இப்படி போகுது பாருங்க. அது ரொம்ப விரைவில் 400 ரூபா தொடலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது எனக்கு இருக்கு. நீங்க உங்க சொந்த முயற்சி போட்டு, சொந்த அனலைஸ் போட்டு
இது மாதிரி எல்லாம் நீங்க இது பண்ணிக்கணும், வாட்ச் பண்ணிக்கணும். இதோட மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு அதோட சார்ட்டும் பாருங்க நல்லா தான் இருக்கு, நல்ல ஒரு வேவ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். இதுவுமே இந்த இவ்வளவு தூரத்துக்கு இது வராது. இந்த இடத்துக்கு இது பாருங்க எங்க தொட்டிருக்கு, நெருக்கி 100 ரூபா தொட்டிருக்கு. இதுல இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம மே மாசத்துல கையை கட்டிட்டு சும்மா இருக்கணும், எலெக்ஷன் வர்றப்ப கையை கட்டிட்டு சும்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா ஃபண்டுங்கிறது வச்சிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரியான வீழ்ச்சியை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கணும். காத்துக்கிட்டு இருக்கிற கொக்கு, அந்த மாதிரி கொக்கு மாதிரி காத்துட்டு இருக்கணும். இந்த இடத்துல பிடிக்கணும். பிடிச்சாங்கன்னா அது எப்படி 2 நாள்ல வீழ்ச்சி, 2 நாள்ல எங்க வந்து மறுபடியும் அதோட இடத்துக்கு வந்து நிக்குது. தொப்புக்கடின்னு உழுவுறவங்க டக்குன்னு ஜம்ப் பண்ணி எந்திரிச்சு நிக்கிற மாதிரி அது இந்த 2 நாள் வீழ்ச்சி. திருப்பி அது வந்து ஒரு நாள் ஏற்றம் காமிச்சு திருப்பி இறக்கம் காமிச்சு மறுபடியும் தன்னோட இடத்துல போய் நிக்குது. வழக்கம் போல இனிமே அது போயிட்டு இருக்கும். அதுக்கு மறுபடி வழக்கமான இது இருக்கும். இந்த மாதிரி இது வந்து இதோட இடம் எங்க இருக்கு பாருங்க, 140 150க்கு இருக்கு. 150க்கு மேலேயுமே எங்க இருக்கு, ஆகஸ்ட் அந்த மாதிரி ஆகும் அதுக்கு வழக்கமா. ஆனாலும் அதோட இங்க பாருங்க, இது வந்து டேயா மந்த்லியில பார்ப்போம். மந்த்லியில பாக்குறப்ப இதுக்கு எங்க இடம் இருக்கு பாருங்க, இங்க இருக்க இடம். இந்த இடம் இருக்கு 250. அதோட லைஃப் டைம் ஹை 250க்கு மேல இருக்குது. 275 இருக்குன்னா இங்க எவ்வளவு இடம் இருக்கு, 125 இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போடுறது, 2 வாரத்துல எடுக்கிறது, இல்ல 1 மாசத்துல எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்றதனுடைய விளைவு என்னன்னா மார்க்கெட் நிலை இல்லாம தான் இருக்கு. ஆனாலுமே சில ஸ்டாக் எப்படின்னா, எதுவா இருந்தாலுமே எனக்கு என்ன கேட்டா எவ்வளவு மோசமான ஸ்டாக்கா இருந்தா கூட அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து அது ஒரு சரியான ஒரு ப்ராஃபிட்ட கொடுக்குது. அது நமக்கு மார்க்கெட்டை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. நல்ல ஸ்டாக்கா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும், அதை போட்டுட்டு மறந்துடணுங்கிறதெல்லாம் ஓகே. சில நேரத்துல நல்லா இல்லாத ஸ்டாக் கூட நம்ம எடுத்துட்டோம்னு வைங்களேன், அந்த தியரி படி பாக்குறப்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் அதை நல்லதா அதுக்கான காலத்துக்கு நம்ம வெயிட் பண்றதுக்கு, இப்ப 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்றதுக்கு நம்ம 1 வருஷத்துல அதை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு நல்லதை நம்ம எடுத்துக்கணுங்கிற மாதிரியான தியரிட்டிகள் இது சொல்லிக்கலாம். ஆனா அப்படியே கூட முடியாம போட்டா கூட அது ஒரு 10 வருஷம் கழிச்சு, இப்ப லாங் டேர்ம்னா என்ன சொல்றாங்க, 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் அப்படிங்கிறாங்க லாங் டேர்ம். அது நல்ல ஸ்டாக் தான் கொடுக்கணுங்கிறது இல்ல, எல்லா ஸ்டாக்குமே கொடுக்குற மாதிரிதான் இருக்கு. அது மாதிரியான ஒரு ஸ்டாக் வந்து எந்த ஸ்டாக்னா இந்த மோடேரின்னு ஒண்ணு இருக்கு, மாடர்ன் டைரிஸ். இந்த டைரி மில்க், அந்த மில்க் ப்ராடக்ட் ஏதோ ஒன்று அவங்க பண்றாங்க. இது வந்து மந்த்லி சார்ட். அதுல வந்து அதோட பேட்டர்ன் பாருங்க, அதோட பேட்டர்ன் இது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்க. இத பார்த்தா, இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஐஎக்ஸ், இந்த இடத்துல நான் ஐஎக்ஸ் இங்க சொன்னோம் பாருங்க, 173 ரூபாய்க்கு ஐஎக்ஸ்ல அந்த 172 கடந்து அது மேல போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். இதோட ஹை வந்து இங்க என்ன இருக்கு, 80 இருக்கு. 80க்கு மேல இங்க என்ன இருக்கு, 90 95க்கு மேல இருக்கு. அதோட லைஃப் டைம் ஹை வந்து 95க்கு மேல இருக்கு. நான் அதை 90க்கெல்லாம் நான் பார்க்கல. நான் பாக்குறப்ப வந்து அதோடது 48 50 என்னமோ நான் பார்த்தது. அது வந்து இதெல்லாம் நான் 2010 பாருங்க, 2010ன்னா அந்த பீரியட்ல நான் எல்லாம் மார்க்கெட்ல வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல
எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ட்ரியான ஸ்டாக் இது. அது திருப்பி இது பண்ணி திருப்பி அதை கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் மொக்கையா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்டாக். என்ன நான் ஃபண்டமெண்டலே பாக்குறது கிடையாது. ஏதோ ஒண்ணு ஏறுது, ஏதோ ஒண்ணு நியூஸ்ல சொல்றாங்க, அந்த மாதிரி இது பண்ணின ஸ்டாக் அது. அது ஏதோ ஒரு கட்டத்துல அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு கட்டத்துல இது எந்த இடம், இப்ப இந்த இடம் இருக்கு பாருங்க, ஐஇஎக்ஸ் வந்து 154க்கும் 163க்கும் இடையில இருக்கிற மாதிரி இது இந்த 36 ரூபால ரொம்ப காலம் இருந்துச்சு. இந்த இடத்துல அது அப்படியே இருக்குது. சேம் பேட்டர்ன். ஐஎக்ஸும் அதே தான். அந்த 186 160க்குள்ள அவன் மேல ஒரு தடவை 173 ரூபா போனான், திருப்பி வந்தான். அதே மாதிரி இது எத்தனையோ தடவை நான் பார்த்தது. அதை அப்படியே விட்டாச்சுன்னே வச்சுங்க. அது வேற ரீசன்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. நான் இப்ப சொல்ல வர்ற விஷயம் தான். ஏதோ ஒரு இது நார்மலா அதுல வெளியில வரக்கூடியதா இருந்தா கூட வந்துருவேன். என்னோட கேரக்டருக்கு வெளியில வந்துருவேன் நான். ஆனா வெளியில வர முடியாம லாக் ஆகி அதுல இருக்கிறதுனால ஒரு ஸ்டாக் வந்து எப்பேற்பட்ட ஸ்டாக்கும் அது ஒரு கட்டத்துல அதை என்ன செய்யுங்கிறதுக்கான ஒரு லெசன் எனக்கு இதுல. அததான் இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து அது 48 ரூபா 49 ரூபா இருக்கு. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் எனக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக் இது இப்படி வருதா, இது பேட்டர்ன் படி ஹிஸ்டரி திரும்புறது எல்லாமே ஓகே. பேட்டர்ன் அதோட வேலையை, அது பேட்டர்னோட வேலையை பேட்டர்ன் பாக்குது, ஹிஸ்டரி திரும்புது, எல்லாம் ஓகே. இதெல்லாம் திரும்புதா இருந்தா இங்க வேற ஒண்ணு நடக்கணும். என்ன சொல்லுங்க? வேற ஒண்ணு நடக்கணும் நமக்கு. ஃபண்டமெண்டல் இதோட ஒத்து போகணும். அப்ப அவன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி, சரி அவனோட பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். நம்ம கடன் எல்லாம் முதலாவது கடனை பார்ப்போம். வச்சிருக்கான் பாருங்க 159 கோடி கடன். இது இல்ல, இந்த பீரியட்ல தான் நான் வாங்கியிருப்பேன். 177 கோடி 166 கோடி இதுக்குள்ளதான் நான் வாங்கி அப்படியே அது ஏதோ குத்தா போய் அப்படியே இருந்தது. இப்ப பாப்போம், பாடுறா 159 கோடியில இருந்து அவன் 1 கோடிக்கு குறைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ ஏதோ சம்திங் அவன் பண்றான். அந்த கடனை அவன் இவ்வளவு தூரம் குறைச்சிருக்கான்னாலே அவன் வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். இதுக்கு அடுத்து என்ன, அவன் ப்ராஃபிட் கொடுக்கறானா? சேல்ஸ் என்ன பண்றான்? சேல்ஸ் பெருசா இம்ப்ரூவ் ஆகல. இங்க என்னமோ காமிச்சிருக்கிறான், பெருசா இம்ப்ரூவ் ஆகல. ஆனா நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஏதோ பண்றான். இங்க பாருங்க 2022 23 24ல இவன் ஏதோ சம்திங் இவன் பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் வந்து அங்க நமக்கு சார்ட்ல காமிக்குது. ஆனாலும் இங்க பாப்போம், யாராச்சும் பெரியவங்க ஏன் போட போறாங்க? இதுல நம்ம தான் போடுவோம். ஆனா டிஐஏ அவங்க இந்த போட்டிருக்கிற அதை அப்படியே வச்சிருக்காங்க. என்னை மாதிரியே அவங்களும் மாட்டியிருப்பாங்களோ என்னமோ தெரியுது. கிடந்துட்டு போகுதுன்னு விட்டுருப்பாங்களோ நம்மள மாதிரியே. ஏதோ அது கிடந்துட்டு போகுதுன்னு விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ சரி பரவாயில்ல, ஏதோ பண்றாங்க. ஏதோ ஒண்ணு கொஞ்சம் யார் ஒருத்தராச்சும் கொஞ்சம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இதான் இந்த மாதிரி வந்து எப்பேற்பட்ட ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு இது வருது. அப்படியே சிலது வந்து ஜீரோவுக்கு போறதெல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இதை விட கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களோட ஸ்டாக் எல்லாம் கூட ஒண்ணுமே இல்லாம அப்படி போய் டீலிஸ்ட் ஆகி அப்படி கூட போயிருந்திருக்கு. இது அப்படி பண்ணல. இது அந்த வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஏன்டா இது வந்து உண்மையில நான் எப்படி இதை வாங்கினேன்னா, இது வந்து ஒருத்தர் அந்த டிவி சேனல்ல உட்காந்து, தமிழ் சேனல்ல உட்காந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. 21 ரூபாங்கன்னு நினைக்கிறேன். 21 ரூபா இருக்கிறப்ப 23 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரத்துல வந்து அது எப்படின்னா ட்ரேடிங் பர்பஸ்ல அவர் சொல்லி இருக்காரு. எனக்கு அப்போ அந்த ட்ரேடிங் பர்பஸ்ல சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் இதுல சொல்றது, இதெல்லாம் ஒரு புரியாத ஸ்டேஜ்னு வச்சுதுங்க. அப்போ வந்து கொஞ்சம் பல்கா போட்டு 20 ரூபா 19 ரூபா வர்றப்ப 25 ரூபா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் பல்கா போட்டா அதுல ஒரு இது பாத்துக்கலாம். கையை பரபரான்னு இருக்கும்ல. இப்பவும் கூட இந்த கை வந்து சும்மாதான் இருக்க மாட்டேங்குது. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல அது வாங்கினது. ஆனாலும் கூட அது பின்னாடி புரிஞ்சிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டை பத்தி, ஸ்டாக்கை பத்தி எல்லாம் தெரிஞ்சு, ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரியறப்ப
அது புரிஞ்சிச்சு நமக்கு. இததான் அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிறது அது வேற விஷயம். ஆனா இதுல இப்ப தெரிஞ்சிருக்கிற லெசன் வந்து என்ன, அதாவது மோசமான ஸ்டாக்கை வாங்கிட்டு நீங்க வச்சிருங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. எதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஸ்டாக்கா இருந்தாலும் மார்க்கெட்ல எப்பவோ ஒரு தடவை அது வந்து அது ஒரு ஒரு விதமான அதோட அது பின்னாடி ஹிஸ்டரியை நம்ம பாத்துக்கணும். அது ஹிஸ்டரியில எது இருக்கோ அதை தொடர்றதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருது. அது அது தொடுதோ இல்லையோ, நம்ம வாங்கினதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அது கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு 85% 90% கூட அதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம கொடுக்கற காலம் இருக்கு பாருங்க, காலம் அவ்வளவுத்துக்கு நம்ம கான்பிடென்டா நம்ம வச்சிருக்க முடியுமா? இதெல்லாம் நான் முன்னாடி போய் ஒரு தடவை இந்த ஃபண்டமெண்டல்ங்கிறத நான் போய் எப்ப பார்த்தேன், அதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மைனஸ் மைனஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்குள்ள அவங்களோட அந்த அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் அவங்களோட இதெல்லாம் போய் பார்த்தோம்னா சேலரி எல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கூட நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், எதுக்குடா அந்த லாபமே இல்லாத கம்பெனில எதுக்கு இவ்வளோ சேலரி, இவ்வளோ எல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி நம்ம நம்ம அதை போய் வாங்குறோம், நம்மளும் அதுல ஒரு ஷேர் ஹோல்டர்னு நம்ம வாங்கிக்கிறோம். ஆனா அவன் லாபமே இல்லாத கம்பெனி எதுக்கு? இப்ப நம்மளே ஒரு கம்பெனி நடத்துறோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண முடியல, லாபம் வரலன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஒர்க்கர்ஸை இது பண்ணி குறைச்சுக்குவோம், ஏதோ எங்கெங்க எதை குறைச்சுக்க முடியுமோ பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்றதுக்கு தான் போர்டு மீட்டிங், அவங்க போர்டு இதுல டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் பாத்துக்கணும், பாத்துக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சேலரி. ஆனா சேலரி கொடுக்குறாங்க, சேலரி எல்லாம் கோடிக்கணக்கில் தான் எல்லாருக்கும் இருக்கு. என்னங்கடா பண்றீங்கிற மாதிரி அப்ப இருந்துச்சு. அப்போ எப்ப ஒரு 10-15 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு தடவை போய் அதெல்லாம் பார்த்தேன். நான் என்னதான் பண்றாங்க ஒரு கம்பெனின்னு இருந்தா அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தேன். ஒருவேளை வேலை செஞ்சிருக்காங்களோ, அவ்வளவு சம்பளத்தை வாங்கினதுக்கு ஏதோ வேலை பார்த்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ பாப்போம் இது எவ்வளவு தூரத்துக்கு போகுது, நமக்கு அதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்குதா அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா எல்லாரும் இதை வந்து நான் உங்களை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரியானதெல்லாம் வாங்கி இதுல சிக்கிங்கிற மாதிரி ஐடியால சொல்லல. இப்படியும் நடக்குது மார்க்கெட்ல அப்படிங்கறது சொல்றேன். சேஃப்டிங்கிறது நமக்கு வந்து நல்ல ஸ்டாக்க போட்டுட்டு இருந்தா பிரச்சனை இல்லதான். அடுத்து நம்ம இடத்துக்கு வருவோம். எது? ஐஇஎக்ஸ் பாருங்க, அதுவும் வந்து அதுவும் கரெக்டா இந்த இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த இடம் வந்திருக்கு பாருங்க. அது ஒரு 163 ரூபா வந்து இருந்துச்சு. 163 வந்து இருக்கிறப்ப திருப்பி அந்த மறுபடியும் அந்த 172 இங்க வருவானா அப்படிங்கிற மாதிரி நான் பாத்துட்டு இருந்தேன். போனான் பாருங்க இங்க திருப்பி 140 எங்க தொட்டிருக்கான், இங்க தொட்டிருக்கான். 130 135க்கு வந்திருக்கான். போச்சு. இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் போறப்ப போயிருவானே உரதிரியான்னு பார்த்தா திருப்பி போயிட்டான். திருப்பி தன்னோட இடத்துக்கு அவன் போயிட்டான். இதெல்லாம் ஒரு நல்ல இது. சில ஒரு ஃபண்டமெண்டலோ ஒரு இது ஒரு மோசமான ஸ்டாக்னு வச்சுங்களேன், அது இந்த உழுவுறப்ப அப்படியே சேர்ந்து ரொம்ப கீழே வந்து போயிரும். திருப்பி தன்னோட இடத்துல மறுபடி போய் தன்னோட இடத்துல நிக்கிறான்னாலே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு நம்ம விட்டுக்கலாம். அந்த மோடேரிஸ் மாதிரி இதுவும் வந்து இந்த இடத்த தாண்டி இப்படி வந்துட்டான்னாதான் நமக்கு நிம்மதி. இந்த இடத்த அவன் பிடிக்கணும். இங்க இடத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் இங்கேயாச்சும் வரணும். எது? இங்க. இதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? 2025 முடியணுமோ என்னமோ தெரியல. அந்த ஐஇஎக்ஸும் நிறைய பேர் இதுல சிக்கப்பட்டு, நானும் இதுல கொஞ்சம் என்ட்ரி ஆகும்னு பாக்குறேன். இந்த 72க்கு மேல வருவானான்னா அவன் தொட்டுட்டு வந்துடுறான். இன்னும் அது இந்த சைடுக்கு தான் நீண்டுகிட்டே போகுது, இப்படியே நீண்டுகிட்டே போகுது. இப்படி வருவான்னு பார்த்தா இப்படி போகுது. அதுவும் வரும் அப்படின்னு நம்புவோம். இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் எனக்கு ஒரு இது படுது. இது மேல திருப்பி வந்து இங்க நிக்கிறான் பாருங்க. இந்த இது இப்படிதான் வரணும், உள்ளபடிக்கு இப்படிதான் வரணும். பாப்போம், இதையும் பாப்போம். அடுத்து என்ன சொன்னேன்? நிப்டி ஐஎக்ஸ் சொன்னா, பஞ்சாப் நேஷனல் செகண்டா, டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ் இது பார்த்தேன். இன்ஃபோசிஸ் வந்து இன்ஃபோசிஸோட அதுவும் கொஞ்சம் மூவிங் நல்லா இருக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னா, அதோட மந்த்லி சார்ட் பாத்தீங்கன்னா அது வந்து கன்சாலிடேஷன்.
கன்சால்டேஷன்ல இருக்குது மந்த்லி பார்த்தோம்னா. ஆனா அது டே பாக்குறீங்கன்னு வைங்களேன், டேயில எங்க அதோட ஹை இருக்கு, இங்க 1700 இருக்கு. இந்த 1700ல இருந்து அவன் எங்க வந்திருக்கான், 1350 1400 அவனோட இதா இருக்கு, சப்போர்ட் இருந்துச்சு. 1400 1350ல இருந்து 1400 வரைக்கும் அதோட சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ இங்க வந்திருக்கான், எங்க பாருங்க 1550 வந்திருக்கு. இதோட திருப்பி அவன் இங்க வருவானா, இதோட இது முடிச்சுச்சுன்னு நினைப்போம். இது இந்த இறக்கம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இறக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஏற்றம் தான் வரணும். அதுதான் ப்ரொசீஜர். அதை நீங்க மதிக்கிறீங்களா இல்லை ஏதாவது கூத்தடிக்கிறீங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். குறைஞ்சபட்சம் இங்கேயாவது வாங்க, அதுக்கப்புறம் மேல போகலாம். இவங்கெல்லாம் பெரிய யானைகள்ங்கிறதுனாலே நீங்க அசைஞ்சு போகக்கூடாது. ஆனா மார்க்கெட்டே நீங்க தான் தாங்கி பிடிக்கிறீங்க, நீங்க போறதுனாலதான் எல்லாம் போகுது. ஆனா இந்த 1350க்கும் 1500க்கும் இடையிலேயே போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இதெல்லாம் எப்ப அந்த இது கொடுத்தாங்க, இது வீக்லி மந்த்லியில பார்ப்போம். இது பாருங்க, இதுதான் இந்த இடம் தான் அவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா ஏறி எங்க வந்துச்சு, இந்த 750 இருந்துச்சு அது. ஆமா, 750 இருந்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஃபோசிஸ் கிடைக்கவே கிடைக்காது 750. சொன்ன மாதிரியே அந்த 750ல ரொம்ப நாள் இருந்துட்டு எங்க வந்துட்டான் பாருங்க. இதுதான் அந்த பெரிய சில ஸ்டாக் இப்படியே இது போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த வெயிட்டிங் இருக்காது. எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அது கிராஜுவலா போயிட்டு இருக்கும். அது இல்லாம இப்படி 750ல இருந்துட்டு திருப்பி ஜெட் மாதிரி இப்படி போயிட்டீங்கன்னா ஒன்னும் கீழே வரணும். இது கீழே வரக்கூடிய ஸ்டாக் இல்ல, அதனால அதுக்கான இதை இப்படி காமிக்குது. இதுதான். ஆனா மறுபடியும் எப்பயாவது இருந்துட்டு திடீர்னு இங்க வெடிச்சுக்கிட்டு மேல போவோம், டேல பார்ப்போம். இப்ப அது ஏதோ ஒண்ணு இதுல தெரியுது பாருங்க. இந்த இடம் இவ்வளோத்தையும் பாருங்க, நீங்க இவ்வளோத்தையும் பாருங்க, இந்த இடத்த பாருங்க நீங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் தெரியுது, பாப்போம். தூங்கி எந்திரிச்சிட்டானா, எலெக்ஷன் வரட்டும்னு தூங்கி இருப்பாங்களோ என்னமோ தெரியாது. தூங்கி முடிச்சா சரி. ஓகே, வேற என்ன பார்க்கணும், எல்லாம் சொல்லிட்டேன். நிஃப்டி இந்த நிஃப்டிலையும் ஒரு இது நீங்க வச்சுக்கணும். எனக்கு என்னமோ நிஃப்டி ஒரு இது வச்சிருந்தா கூட நமக்கு நிம்மதியா இருக்கலாம்னு தோணுது. அதுக்கான ஒரு ஃபண்டு உள்ளவங்க நீங்க அதுல மெனக்கடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எப்படியா இருந்தாலும் இப்படிதான் போகும். எங்க போகுது எதுவா, எல்லாத்துக்கும் மேல இந்த ஸ்டாக் ஏறுறதை விட நிஃப்டி இங்க பழைய இடத்துக்கு இருந்துட்டா பாருங்க. இறங்குறது என்னமோ 700 புள்ளின்னு இறங்குறான், ஏறுறப்ப 300 தான் ஏறுறான். இருந்தாலுமே அது மிஞ்சி போனா ஒரு வாரம் தான். நான் தான் சொல்றேன், இந்த இவ்வளவு பெரிய இதுலயும் கூட விருந்து மருந்து 3 நாளுங்கிற மாதிரிதான் நிஃப்டி இருக்கு. எப்பயுமே நிஃப்டி அந்த வேலைதான் பண்ணுது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுதான் இது திருப்பி பாருங்க, இதுதான். அதேதான் இங்கேயும் நடக்கும். என்ன கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கிறதுனால ஒரு கீழே ஒரு இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஜம்ப், அவ்வளவுதான். இருந்தாலும் மார்க்கெட் இப்ப சமீப காலமா ஒரு புதுவிதமான நம்பிக்கையை தருது. முன்னாடி எல்லாம் இப்படி இருக்காது. அது எலெக்ஷன்னா அது ரொம்ப மோசமா போய் எல்லாம் தலைகீழா போய் அப்படி ஆகும். இது டக்கு டக்குன்னு எல்லாமே கொஞ்சம் வேக வேகமா நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இதுவரைக்கும் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா இருந்தா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ஏதாவது ஸ்டாக் பாக்குறீங்கன்னா, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கும் அதுல கொஞ்சம் பயன் கிடைக்கும். நானும் கொஞ்சம் புதுசா ஏதாவது ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கும். நான் புதுசா ஏதாவது ஒண்ணு போறது பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அது பண்ணிக்கலாம், நம்ம அனலைஸ் பண்ணணும்னா நிறைய தேடி போகலாம். ஏன் பண்ணணும்னா நமக்கு ஒரு 10 ஸ்டாக் இருந்தாலே போதும், அதுக்குள்ளேயே நம்ம விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இது பண்ணிக்கிறது. புதுசாவும் நான் பார்ப்பேன், இருந்தாலும்
நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது கேட்டு அதை நம்ம பாக்குறப்ப நமக்கு அதுல கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது. அதனால சொல்றேன்.